பொள்ளாச்சியில் தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய வாகன தணிக்கையில் உரிய ஆவணத்துடன் கொண்டு வந்த 70,000 ரூபாய் பணம் பறிமுதல் செய்ததாக மீன் வியாபாரி குற்றச்சாட்டு. தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் உள்ள நிலையில் உரிய ஆவணம் இல்லாமல் கொண்டுவரும் பணத்தை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் நேற்று இரவு பொள்ளாச்சி பேருந்து நிலையம் முன்பு தேர்தல் பறக்கும் படையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டு இருந்தபோது அந்த வழியாக வந்த வாகனத்தை நிறுத்தி சோதனை செய்தனர். அப்போது வாகனத்தில் இருந்தவர்களிடம் இருந்து 70,000 ரூபாய் பணம் பறிமுதல் செய்ததாக கூறப்படுகிறது. ஆனால் அந்த பணத்திற்கான ஆவணங்கள் இருந்ததாகவும் கேரளாவில் மீன்களை விற்று அதற்கான ஆவணங்களை பெற்று அந்த பணத்தை வேளாங்கண்ணிக்கு கொண்டு செல்வதாக தேர்தல் பறக்கும் படையினரிடம் வியாபாரிகள் தெரிவித்தும் பணத்தை பறிமுதல் செய்துள்ளதாக மீன் வியாபாரி குற்றம் சாட்டினார். நாகப்பட்டினத்திலிருந்து மீன் வாங்கி கொண்டு கேரளாவுக்கு விற்பனை செய்ய நாங்கள் அந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு பணம் இல்லாமல் எங்களோட நகை அடை வச்சு 80,000 நகை அடை வச்சு மீன் வாங்கி கொண்டு கேரளா போய்ட்டு திரும்பி வந்தோம். மீன் சேல்ஸ் பண்ணிட்டு அதுக்குடைய பில்லு, கேஷ் பில்லு இருக்குது, நகை வச்ச நகை பில்லும் எங்கள்கிட்ட இருக்குது. அதை காமிச்சோம். பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்டு பக்கம் ரவுண்டான பக்கத்தில் பாலக்காட்டு ரோட்டில் மறைச்சு எங்களை வெரிஃபிகேஷன் பண்ணாங்க. பண்ணும்போது பணம் இருக்கான்னு கேட்டாங்க. இருக்குன்னு சொல்லி நான் பணத்தை எல்லாம் எடுத்து கொடுத்துட்டேன். கேஷ் பில்லோடு எடுத்து கொடுத்துருக்கேன். அதை போலீஸ்காரர் வந்து சொன்னாலும் எழுதினார். பில்லு எழுதும்போது நான் சார் எழுதின்னு கேட்டேன். கேட்கும்போது ஒன்றும் இல்லைப்பா, இந்த பில்லை கொடுத்து காமிச்சா பணத்தை கொடுத்து சப்ளை கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு வந்துட்டு எங்களை ரோட்லேயே விட்டு போயிட்டார். விடும்போது தான் சொன்னேன், சார் டீசலுக்கு பண்ணல, எங்களை சாப்பிட பண்ணலன்னு சொல்லும்போது நீ போயா அப்படின்னு போகிறார். உரிமையில் பேசிட்டு போனார். அதுபோது நாங்கள் வந்து சப்ளை கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, இது வந்து ஆன்லைனில் கேஸ் ஆகிடுச்சு, நீங்கள் நான் கோயம்புத்தூர் கலெக்டர் போய் தான் இதை பணத்தை அவங்க கொடுக்க முடியும், எங்களால் பண்ண முடியாது சொல்லிட்டாங்க.